அண்ணா என்னாச்சுண்ணே? அண்ணா ஐயோ பாவம், கேஸ் என்னாச்சோ? சார், நீங்க சொல்றது உண்மையா? இப்படி ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கவே இல்லை. எஸ் பூமி, அஞ்சலி உங்களை ஏமாத்தினதாகவும் உங்களுக்கும் அவங்களுக்கும் நடந்த கல்யாணம் ஒரு சீட்டிங்னும் கோர்ட்ல நமக்கு ஃபேவரா ஜட்ஜ்மெண்ட் வர வேண்டிய நேரத்துல ரெஜினா இதுக்கு ஸ்டே கேட்டு கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. சார் எனக்கு புரியல, என்ன சொல்ல வரீங்க? நீங்க ஃபோன் பண்ணதும் அண்ணா அப்படியே ஓடி வந்துட்டார் சார். நானும் அவசரம் பின்னாடியே வந்துட்டேன். ஸ்டேன்னா அண்ணன் போட்ட கேஸே காலியா? அப்ப இனிமே அஞ்சலி அண்ணா லைஃப் விட்டு போவே போவாதா? கிட்டத்தட்ட அப்படிதான் தோணுது. அஞ்சலி சீட் பண்ணதா தான் எல்லா ஆதாரமும் காட்டியிருக்கோம். ட்ரக் வரைக்கும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியும் இப்ப அஞ்சலி பிரெக்னண்டா இருக்கிறதால அதையே காரணம் காட்டி அஞ்சலி பூமியை சீட் பண்ணல, பூமி வச்ச குற்றச்சாட்டு எல்லாமே ஜோடிப்புன்னு ரெஜினா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கோர்ட் பூமிக்கு கொடுக்க இருந்த நல்ல தீர்ப்பை தரக்கூடாதுன்னு தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. அண்ணே தற்காலிகமா தானே, இதுக்கே என்ன பயப்படுற? டேய், அஞ்சலி பிரெக்னன்ட்னு இப்ப ஸ்டே வாங்கியிருக்காங்க. குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோ, அதே காரணமா வச்சு அஞ்சலி எனக்கு டிவோர்ஸே தரமாட்டா. அதனால தான் ஜட்மெண்ட் டேட்டை சீக்கிரம் வாங்குங்கன்னு லாயரை ரஷ் பண்ண. ஏன் சார் விட்டீங்க? ஏன் சார் கல்யாணத்தை கேன்சல் பண்ணலனாலும் விவாகரத்தா தானே கிடைச்சிரும்ல? ஏன் சார் ஊர்ல எவ்வளவு விவாகரத்து நடக்குது, இது என்ன ஒரு விஷயமா? நிலைமை புரியாம பேசுறீங்க அமுதன். அஞ்சலி லீகலி பூமியோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். இப்ப அவங்க பிரெக்னண்டா வேற இருக்காங்க. அவங்க நினைச்சாங்கன்னா பூமி தன்னையும் ஏமாத்தி முத்தழகையும் ஏமாத்தி 2 பேர் கூட வாழ்றாருன்னு பூமி மேலேயே கேஸ திருப்ப முடியும். இல்ல தன் குழந்தையோட எதிர்காலத்தை காரணமா காட்டி லீகலி முத்தழக பூமியோட வாழ்க்கையில இருந்தே விலக்கி வைக்கவும் கூட அடுத்த லெவலுக்கு கேஸ் போடவும் வாய்ப்பு இருக்கு. அஞ்சலி ரெஜினா இவங்க 2 பேரோட மைண்ட் செட்டை பார்த்தா இந்த ஜென்மத்துல பூமி அவங்க நிம்மதியா வாழ விடக்கூடாதுன்னு ஒரு முடிவோட இருக்காங்கன்னு தோணுது. இது பாருங்க, நமக்கு இருக்கிற டைம் ரொம்ப கம்மி. நாளைக்கே கேஸ் கோர்ட்டுக்கு ஹியரிங் வருது. ஸ்டே கிடைச்சிட்டா அஞ்சலி உங்க வாழ்க்கையை விட்டு நிரந்தரமா போகவே மாட்டாங்க. சார்